அனைவருக்கும் இனிய ஞாயிறு மாலை வணக்கங்கள். ஜேசிஐ இந்தியா மண்டலம் 16 ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி வாழ்வியல் நெறிமுறைகள் இணைய வழி பயிற்சி வார தொகுப்பு நிகழ்வு முறைப்படி தொடங்கி வைக்கப்படுகிறது. ஜேசிஐ கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வரவேற்புரை. வீக் ரன் டவுன் எனும் கடந்த ஒரு வார நிகழ்வின் பயிற்சி நிகழ்வினை தொகுத்து வார தொகுப்பாக இன்று நமக்கு பயிற்சியாளராக வந்துள்ள ஜேசி செந்தில் முருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வினை இன்று பார்வையாளர்களாக கலந்து கொண்டு பங்கு பெற உற்சாகமாக கலந்து கொண்டுள்ள ஜேசிக்கள் மற்றும் ஜேசி அல்லாத அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்வாக இந்த இணையவழி மேடை முறைப்படி பயிற்சியாளர் ஜேசி செந்தில் முருகன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா, தங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரையோடு இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குங்கள். இனி மேடை உங்கள் கையில். நன்றி. Thank you very much, sir, for the wonderful initiate and JC Ranipur Power City நேரத்துக்கு பேர் கொண்டது. கரெக்டா 8:15 தொடர்ந்து ஒரு 54வது நாளா வந்து 54 நாளுமே பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை என்ன சேலஞ்ச் இருந்தாலும் 8:15 ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் உள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் பத்தி எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தெரியும். புதுசாக வந்திருக்கவங்களுக்காக என்னோட ட்ரைனர் ஃபேக்கல்டி பத்தி ஒரு இருக்கும். நான் இந்த ஜேசி இயக்கத்துல ஜேசி ராணிபேட் பவர் 2012 நான் இணைச்சுக்கிட்டேன். 2014 கிளை இயக்க தலைவராகவும் 2015 மண்டல துறை தலைவராகவும் 2019 மண்டல செயலாளராகவும் இருந்திருக்கேன். ஜேசிஐல பிசினஸ் ஓனர்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜேகாம். அந்த ஜேகாமுக்கு நம்ம மண்டலம் 16க்கு மண்டல தலைவராக ஜோன் சேர்மனா இருந்திருக்கேன். 2024 நேஷனல் வைஸ் சேர்மன் ஜேசி இந்தியாவில் இருக்கிற ஜேகாமுக்கு நேஷனல் வைஸ் சேர்மனா இருந்திருக்கேன். இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம மண்டலம் 16க்கு ஜேகாம் அட்வைசரா இருந்திருக்கேன். இதெல்லாம் என்னுடைய லீடர்ஷிப் லீடர். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் லீடர்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஜோன் ட்ரைனராக 2014 முடிச்சு, நேஷனல் ட்ரைனராக 2018 முடிச்சேன். ஜேசி இந்தியா ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 2022 முடிச்சேன். இது மாதிரி நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஜேசி இந்தியாவில் இருக்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஸ்பீச் கிராஃப்ட் அண்ட் ஜோன் ட்ரைனர் ஒர்க் ஷாப்லாம் ஃபேக்கல்ட்டியாகவும் வந்திருக்காங்க. ஒரு 36 இபிஎஸ் ஸ்பீச் கிராஃப்ட் வந்து 2 கோ ஃபேக்கல்ட்டியாகவும் 2 பைலட் ஃபேக்கல்ட்டியாகவும் ஒரு ஜோன் ட்ரைனர் ஒர்க் ஷாப்புக்கு கோ ஃபேக்கல்ட்டியாகவும் நான் இருந்திருக்கேன். என்னுடைய பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஜேபி சாஃப்ட் சிஸ்டம் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி, பிளஸ் ஜேபி வர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ட்ரைனிங் கோச்சிங் அண்ட் மென்டாரிங் பண்ணிட்டு இருக்கு. இது அதை பத்தி ஒரு சின்ன நம்ம அடுத்ததாக நிகழ்வுக்குள்ள போகும்போது இந்த வீக் ரன் டவுன் அப்படின்னு ஏன்னா அந்த மண்டே டு சாட்டர்டே திங்கட்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமைக்குள்ளார இருக்கிற நிகழ்ச்சி நடத்தின வந்து ட்ரைனர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணுவோம். சம்மரைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அது மட்டும் எதுக்காக இந்த சம்மரைஸ் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்த ஒரு முறை காதல வாங்குறதுக்கும் 2வது முறை திரும்பவும் காதல வாங்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். ட்ரெயினர் வேறுபாடு வரலாம், பிளஸ் புதியதாக நமக்குள்ளார ஒரு தாட் வரலாம். ஈவன் அன்னைக்கு ப்ரோக்ராம் நம்ம மிஸ் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இங்க வந்தோம்னா ஓரளவு நமக்கு கண்டென்ட் ஓரளவு கிடைக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இது சண்டே ஆனால் மோஸ்ட்லி லீவ், ட்ரைனர்ஸ் வர மாட்டாங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் வர மாட்டாங்க அப்படின்றத தாண்டி இந்த ப்ரோக்ராமுடைய கண்டினியூட்டி இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீக் ரன் டவுன் ப்ரோக்ராம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போறோம். கடந்த வாரங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 28 ஏப்ரல் 2025 திங்கட்கிழமை வாசிப்போம் யோசிப்போம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும், 29 ஏப்ரல் 2025 செவ்வாய்க்கிழமை கண்டிஷனிங் ஒரு ப்ரோக்ராமும், 30 ஏப்ரல்ல கான்கூரிங் சேலஞ்சஸ்,
1 மே 2025 கேரக்டர் பில்டிங், 2 மே 2025 கீ டு சக்சஸ், 3 மே 2025 ஒர்க்கிங் பியாண்ட். இந்த 6 நாட்கள் தலைப்பு இது நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இது ஒவ்வொரு நாளும் நம்ம இது உள்ளார நம்ம போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன வந்தது அப்படின்னா, வாசிப்போம் யோசிப்போம்னு ஒரு செஷன் இருந்தது. இந்த செஷன் வந்து ஐ திங்க் செல்வம் தான் கோஆர்டினேட் பண்ணதால, செல்வம் தவிர்த்து யாராவது இந்த செஷனை யார் எடுத்தாங்க அப்படின்னு நீங்க சேட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம இங்க ஒரு 9 பேர் இருக்கோம். யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்க போடலாம். இல்ல யாராவது புதுசா வந்திருக்குன்னா சேட்ல நீங்க போடலாம். அந்த ட்ரெயினர் யாரு அப்படின்னு யாராவது நீங்க போட்டீங்கன்னா நல்லா. உங்களோட ஆன்சருக்காக நான் சேட்ல எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான். தேங்க்யூ பாஸ்கரன் சார். வர்ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, ஜேசி வர்ஷான்னு. ரொம்ப அருமையான டாபிக். இன்னைக்கு நம்ம வந்து படிக்கிறோமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கொஸ்டின் தான். புதிதாக விஷயங்கள் கத்துக்கிறீங்களா? எஸ்ன்னு சொல்லுவீங்க. எங்க அப்படின்னா ஒரு யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இல்ல ஆடியோ வைஸ் தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த செஷனுடைய டாபிக் பாத்தீங்கன்னா படிக்கணும், புத்தகம் எடுத்து படிச்சீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறியோட ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு வந்து நான் நிறைய ட்ரைனிங் பண்ணுவேன், பேசுவேன். நம்ம உடம்பு நல்லா இருக்கிறது 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுறோம். நம்ம அறிவு நல்லா இருக்கிறது எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை படிக்கிறோம், எவ்வளவு நாளைக்கு ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னாவே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதுக்குதான் அந்த செஷன் ரொம்ப அருமையா எடுத்தாங்க. ஆனா ஒரு 5 விஷயம் சொன்னாங்க அவங்க. அதாவது வாசிப்போம் யோசிப்போம் டாபிக்ல வந்து அவங்க வந்து புத்தகம் படிக்கணும்ன்றத முக்கியத்துவத்தை தாண்டி ஒரு 5 விஷயம் சொன்னாங்க. அழகா அந்த 5 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. புத்தகம் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. இந்த புத்தகம் நான் ஏன் எடுக்கணும், இந்த புத்தகம் ஏன் படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததாக வாசிக்க சொன்னாங்க. திரும்ப என்ன சொல்றாங்க, அந்த நீங்க படிக்கிறீங்க அது உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. 3வதாக சொன்னாங்க, அந்த பாதிப்பை திரும்பவும் யோசிங்க. நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும்போது இந்த விஷயத்த திரும்பவும் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒண்ணு சொல்றாங்க, அதன்படி வாழ்க்கை வாழுங்க. யோசி, வாசி, பாதிப்புக்குள்ளாவுங்க, திரும்ப யோசிங்க, அதன்படி வசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு. ஒரு புத்தகம் நல்ல நல்ல புத்தகங்கள் எடுத்து படிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து புத்தகம் படிக்கிறதுக்கும் காதால கேட்கிற ஆடியோவுக்கும் கண்ணால பாக்குற வீடியோவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கண்ணால பாக்குற வீடியோ வந்து உங்களுக்கு புதுசா ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுக்காது. அங்க இருக்கிற ஒரு மெசேஜ் தான் நமக்கு வருமே தவிர்த்து, காதல கேட்கும்போது நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். ஆனா புத்தகங்கள் எடுத்து நீங்க படிக்கும்போது புத்தகத்தை தாண்டி ஒரு சில விஷயம் அது ரிலேட்டடா நமக்குள்ளார ஒரு யோசனைகள் வரும். திங்கிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரைனிங் பண்ண சொல்லுவேன். வைஸ் சர்க்கிள் ஒரு லீடர் அப்படின்னா திங்க் பண்றவங்க தான் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க புத்தகம் படிக்கும் போது தான் யோசிக்க முடியுமே தவிர்த்து மற்ற 2 விஷயம் படிக்கும்போது யோசிக்க முடியாது, திங்க் பண்ண முடியாது அப்படின்னு தான் அந்த இடத்த நான் ஷேர் பண்ணேன். அதுல ஒரு விஷயம் அழகா அவங்க கொடுத்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அணுகுண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும். ஆனா புத்தகம் படிக்கும் போது படிக்கிற நேரம்லாம் நமக்குள்ளார நம்மளுடைய தாட்ஸ் வெடிக்கும் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டைமும் படிக்கும்போது காலையில எந்திரிச்சா ஒரு நல்ல விஷயம் வந்தது படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு சேஞ்ச் உங்களுக்குள்ளார கிடைக்கும். இந்த விஷயங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க இந்த இடத்துல சொல்லிட்டு, புத்தகம் உங்களை என்னெல்லாம் படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை வந்து நெறிப்படுத்தும், நேர்வழிக்கு கொண்டு வரும். மேம்படுத்தும்னா இப்ப இருக்கிற லெவலுக்கு வந்து உங்களுடைய அறிவுகள் மேம்பட்டு நீங்க உங்களை மேம்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம உங்களை வந்து ஒரு அனுபவசாலி ஆக்கும் அப்படின்றாங்க. ஒரு புத்தகம் இது மட்டும் என்ன சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னா, நீங்க புக்குன்றது ஏதோ ஒன்று படிச்சிருப்போம் பத்தில. புத்தகம் படிக்கும்போது ஒரு நான் எக்ஸாம்பிள் ஒரு கதை புக்கை படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி கிரியேட் ஆகும். அதே விஷயத்த ஒரு நல்ல புத்தகம் நீங்க படிச்சுட்டு அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களை நெறிப்படுத்தும். தவறான வழிகள்ல இருந்து நேர் வழி கொண்டு வந்து நெறிப்படுத்தும். அதை நீங்க 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, அதன்படி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அது உங்களை மேம்படுத்தும். எப்போ அனுபவசாலி ஆகுனா அதை நீங்க பின்பற்றி 4 பேருக்கு இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை ஒரு நல்ல அனுபவசாலி ஆக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ புத்தகத்துடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இவ்வளவு சொல்லும் போது கடைசியா ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுதான். நம்ம எல்லாருக்கும் திருக்குறள்ல ஒரு ஒரு திருக்குறள் ஒரு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கற்க கற்க என்ன படிச்சீங்களோ அதை தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கசடர கற்க அப்படின்னா பிழையின்றி கற்க அப்படின்னு சொன்னாங்க.
கசடர கற்க கற்பவை கற்க. என்ன படிச்சீங்களோ திரும்பவும் படிங்க. கற்றபின் கற்க. படிச்சதோட நிறுத்திடாதீங்க, திரும்பவும் படிங்க. அதற்கு ஏத்த மாதிரி படிங்க. நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி படிங்க. கடைசியில வாழ்க்கையே நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நிறுத்தி படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகம் படிக்கிறது ஏதோ ஒரு நாள் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது போதும், காலேஜ் படிக்கும் போதும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் எடுத்து படிங்க. இன்னைக்கு தமிழ் புக்ஸ் நிறைய வந்துருச்சு. சார் நான் டிஜிட்டல் மீடியா படிக்கிறேன் சார். இல்லை, தயவு செஞ்சு டிஜிட்டல் மீடியா படிக்கிறதெல்லாம் தாண்டி புத்தகம் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 4 பக்கம் படிங்க. அதன்படி அன்னைக்கு வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா அன்னைக்கு நீங்க மீட் பண்ற சில மக்கள் கிட்ட அந்த நல்ல விஷயத்த நீங்க 4 பேர்கிட்ட சொல்லுங்க. இதுதான் வாசிக்கிறது மட்டும் இல்லாம யோசிக்கணும் செய்யணும் அப்படின்ற டாபிக் தான் 28 ஏப்ரல்ல வருஷம் எடுத்தாங்க. 2வது நாள் எடுத்தாங்க கண்டிஷனிங் அப்படின்னு எடுத்தாங்க. கண்டிஷனிங்னா என்ன சார்? யாராவது நீங்க சேட்ல சொல்லுங்க. கண்டிஷனிங்னா என்ன சார்? கண்டிஷனிங் அப்படின்னா என்ன சார்? வாட் டு யூ மீன் பை கண்டிஷன்? ஓகே, கண்டிஷனிங்னா நானே சொல்றேன். கண்டிஷனிங்னா இது ஒரு ப்ராசஸ். உங்க மைண்ட நீங்க அதற்கேற்ற மாதிரி செட் பண்றது மட்டும் இல்லாம அதன்படி நீங்க நடந்துக்கிறதும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற உங்களை அனுபவம் சொல்லுங்க. கண்டிஷனிங் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த எண்ணங்களும் சொன்னாங்க. இங்க தமிழ படுப்போங்க. ஒரு நபரின் எண்ணங்கள், உணர்வுகள் அல்லது செயல்கள் மீதான மீள் செயல்கள்னா ரெஸ்பான்சஸ். தொடர்ச்சியான பயிற்சியும் அதனுடைய அனுபவத்தினுடைய விளைவும் தான் கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னாங்க. நிபந்தனை. தேங்க்யூ திருப்பதி சொன்னீங்க மேடம். நிபந்தனை அப்படின்னு போட்டிருக்கீங்களா? இந்த கண்டிஷனிங்ன்றது என்னன்னா, நான் ஃபைனலா சொல்லணும்னு ஆசைப்பட்டு இப்பயே சொல்லிடுறேன். கண்டிஷனிங்னா நமக்கு நாமே வழிமுறைப்படுத்திக் கொள்ளுதல். இப்படிதான் நம்ம வாழ்க்கை வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்மளுடைய எண்ணங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உணர்வுகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு இப்படிதான் ஒரு இருக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டு போறதுதான் கண்டிஷனிங். சரி, கண்டிஷனிங் எதுக்காக சார் இருக்கணும்? கண்டிஷனிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு 4 விஷயத்த நான் ஷேர் பண்றேன். கண்டிஷனிங் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்குள்ளார ஒரு கண்டிஷன் இருந்தா நம்ம பிஹேவியர் அதை ஷேப் பண்ண சொன்னாங்க. நம்மளுடைய நடத்தையை அதை கட்டுப்படுத்த உதவும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம நிறைய பேர் சொன்னாங்க, சார் நான் கண்ட்ரோல் இல்லை சார், ஸ்ட்ரெஸ்ல இருக்கு சார், என்ன மீறி நான் ஏதோ பண்றேன் சார். உங்களுக்குள்ளார ஒரு கண்டிஷனிங் ஒரு விஷயத்த நீங்க வச்சுக்கிட்டீங்க. அதாவது கண்டிஷனிங்னா சிம்பிள். ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிச்சிடும். 6 மணிக்கு எந்திரிச்சதும் நான் ஒரு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு குடிக்கணும். ஒரு நாளைக்கு நான் ஒரு 5000 ஸ்டெப் நான் நடக்க போறேன் அப்படின்னா அதன்படி நான் நம்மள ஒரு இன்னும் எப்படி சொல்றேன்னா, ஒரு டாக் இருக்கு. டாக் நீங்க கண்டிஷன் பண்ணா என்னெல்லாம் பண்ணணும்னு பாருங்க. கண்டிஷன் பண்ணா என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் டாக் எடுத்துட்டு வரேன். யாரும் தவறா எடுத்துக்கணும். கண்டிஷன் பண்ணும்போது முறைப்படி செய்யும் போது இன்னும் இப்படி சொல்லணும்னா, ஒரு பஸ்ஸுக்கு கண்டிஷன் பண்ணி டிரைவர் ஸ்டேரிங் வச்சு கண்ட்ரோல் பண்ணா நம்மளால ஒரு இடத்துல இன்னொரு போய் சேர முடியும். ட்ரெயின் கண்டிஷனல் இந்த இடத்துல நிக்கணும், இந்த சிக்னல் நிக்கணும், போகணும் போதுதான் வரும். ஒரு நல்ல விஷயத்த நீங்க அடையணும்னாவே அதுக்கு கண்டிஷனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிஷன் இல்லை அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கும். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நம்மளுடைய மென்டல் குரோத்தை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நமக்குள்ளார ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த கண்டிஷனிங் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கை தரமே உயரன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கண்டிஷனிங்கிறது உங்களுக்குள்ளார நீங்கள் கண்டிஷன் போடும்போது, அதாவது நான் படிக்கணும்னாலும் சரி, இன்னைக்கு நான் பிளான் பண்ணணும், இந்த பிளான் படி நான் வேலை செய்யணும், அதை முடிச்சு நான் ரிவ்யூ பண்ணணும். இது ஒரு செக் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஒரு செக் லிஸ்ட் கூட சொல்லலாம். உங்களுக்கு நீங்க செல்ஃப் செக் லிஸ்ட் போட்டிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு நிறைய என்ன நடக்குது அப்படின்னா, கண்டிஷனிங்லாம் நம்ம கையில கிடையவே கிடையாது. போனை கையில எடுத்தோம், ரீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ரீல்ஸ் பார்க்கறோம்னா நமக்கு தெரியாது. முடிஞ்சா இப்படி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ போன் எடுத்தா ஒரு நாளைக்கு 5 ரீல் மேல பார்க்க மாட்டேன்னு வச்சு பாருங்க, உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. 5 ரீல் தான் நான் பார்ப்பேன், அதுக்கு மேல பார்க்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க அல்காரிதம் ஏஐ டூல்ஸ்ல வச்சு என்ன பண்றேன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பாக்குறீங்களோ, திரும்ப திரும்ப இல்லை ஒரு முறை பாக்குறீங்களோ அந்த விஷயத்த திரும்ப 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 இன்னைக்கு ஏஐ கொடுத்துட்டு இருக்கும். அப்போ உங்களை நீங்க கண்டிஷன் பண்ணி போகும்போது அது சிறப்பான ஒரு இடத்துக்கு போய் சேரும். விவசாயத்துல பாத்தியில தண்ணி விடும்போது அதை நீங்க கண்டிஷனா அதை என்ன சொல்லணும், வரப்புல அந்த கால்வாயில தண்ணி எடுத்துட்டு போய் அந்த நிலத்துக்கு விடும்போது தான் அது பாய்ஞ்சு
அந்த நிலத்துல இருந்து ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு 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 செடி உற்பத்தி ஆகுது, ஒரு நெற்கதிர் உற்பத்தி ஆகுது, ஒரு கரும்பு உற்பத்தி ஆகுது. கண்டிஷன் இல்லை அப்படின்னா அந்த தண்ணி எங்கெல்லாம் போகும் பாருங்க, எதுக்குமே யூஸ் இல்லாத லெவலுக்கு ஆயிடுச்சு. இப்போ கண்டிஷனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்து மட்டும் இல்லாம, சரி சார் அது கண்டிஷனிங் சொன்னீங்க, அதை எப்படி சார் நான் பண்றது அப்படின்னா, நீங்க ஒரு சில விஷயம் நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு படம் எடுத்துன்னா, உங்க ஹெல்த்தை நீங்க பண்ணணும் அப்படின்னா கூட, ஜிம்முக்கு போறேன் அப்படின்னா பணத்தை கட்டுறது மட்டும் கிடையாது. அந்த படி அந்த டைமுக்கு போய் அந்த எக்ஸசைஸ் பண்ணாதான் உங்களுக்குலாம் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் இந்த இடத்துல நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி சார் நான் கண்டிஷனிங்கா இருக்கிறது? தொடர்ச்சியான பயிற்சி தான். நான் ஒரு நாள் இல்ல, நீங்க 2 நாள் இல்ல. தொடர்ச்சியா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது இது எப்படி சொன்னா 21 நாள் பிராக்டிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து இன்னொன்னு நான் எப்படி சொன்னா தொடர்ந்து நீங்க வந்து 11 நாள் எந்திரிச்சா போதும். 21 நாள் கூட தேவை. உங்க மைண்ட செட் பண்ணிட்டு காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ச்சியான பயிற்சி இருந்தா மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். கண்டிஷன் பண்ணலாம். 2வது என்ன இருக்கும்? ரிவார்ட் அண்ட் கன்சிக்வன்ஸ். இது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிவார்டுன்றது வந்து அன்னைக்கு நைட்டு இப்ப நான் இன்ட்ராஸ்பெக்ஷன் எடுத்துக்கிறோம். அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது இந்த கண்டிஷனிங்ன்றத வந்து நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. அது செக்லிஸ்ட் மாதிரி எடுத்துங்க. அந்த செக்லிஸ்ட்ல எது எதெல்லாம் நீங்க முடிச்சீங்கன்னு டிக் பண்ணும்போது உங்களுக்குலாம் தட்டி கொடுத்துங்க. சிம்பிள் ரிவார்ட்னா ஏதோ ஒரு விஷயத்தால இல்ல. உங்களுக்குலாம் தட்டி கொடுக்குறது கூட ஒரு உற்சாகம் தான். தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு தண்டனை நீங்க கொடுக்கணும். நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்குள்ளார ஏதாவது நீங்க தண்டனை கொடுத்துக்கணும். அட்லீஸ்ட் நான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு எழுதி வச்சீங்கன்னாவே அதுவும் ஒரு கான்சிக்வன்ஸ் தண்டனை தான் உங்களுக்கு. அப்போ கண்டிஷனிங் நீங்க உங்களுக்குள்ளார போட்டு போது அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிறது, அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது. பண்ணலைன்னா உங்களுக்கு நீங்களே சின்ன தண்டனை கொடுத்துக்கிறது சொல்லுவாங்க. சரி கண்டிஷன் என்னங்க சார்? என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்றது ஒரு கண்டிஷன் தான். நான் வந்து இந்த ரூம்ல படுத்தா எனக்கு நல்ல ஏசி ரூம்ல நான் படுத்துட்டா என்னால காலை 6 மணிக்கு எந்திரிக்க முடியல. பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கலாம் ஏசி இல்லாத ரூம்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க ஒரு கண்டிஷன் போட்டுட்டீங்க, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அது ஏதாவது ஒரு இடையூறு இருக்குன்னா இடத்த மாத்துங்க. சுற்றுச்சூழலை மாத்தினாவே நீங்க அடைஞ்சிடலாம் அப்படின்னு தான் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ். உங்களுடைய நம்பிக்கை சீரமைங்க ஃபர்ஸ்ட். என்னால 6 மணிக்கு எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறத 6 மணிக்கு எந்திரிக்க முடியும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதான் ரீஃப்ரேம் யுவர் பிலீஃப்ஸ். 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க என்ன வாழ்க்கையில் சாதிக்கிறாங்க. 5 மணிக்கு எந்திரிக்க என்ன சாதிக்கிறாங்க. அதை நினைச்சு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி நம்பிக்கை நீங்க மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் அப்படின்னா உங்களுக்குள்ள விழிப்புணர்வு இருக்கணும் சார். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, நாளைக்கு காலையில வேலையே இல்லை அப்படின்னா நம்ம 7, 8 வரைக்கும் தூங்குவோம். 6 மணிக்கு ட்ரெயின் இருக்கு அப்படின்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி 6 மணிக்கு ட்ரெயின் வந்து இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கும் போது எப்படி நீங்க எந்திரிக்கிறீங்களோ அந்த மாதிரி 6 மணிக்கு நான் எந்திரிச்சு யோகா பண்ணணும், 6 மணிக்கு ஜிம்மு போகணும், இந்த வேலை நான் செய்யணும். நான் எக்ஸாம்பிள் தான் 6 மணிக்கு சொல்றேன். 6 மணிக்கு எந்திரிக்கிறத பத்தி சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்குள்ள ஒரு மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் இருந்தா நீங்க ஜெயிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த இடத்துல சொல்லணும் ஆசைப்படுறேன். எக்ஸாம்பிள் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். கண்டிஷனிங் உங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆப்போசிட்ல நீங்க கண்டிஷன் போட்டீங்கன்னா அவர் உங்களை எப்படி பார்ப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிஷன் உங்களுக்கு போட்டு உங்களை நீங்க மாற்றம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த செஷன் மூலியமா நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு 3வது நாள் ப்ரோக்ராம் காங்கோரிங் சேலஞ்சஸ் அப்படின்னு இருந்தாரு எங்க இணையத்தினுடைய சாசன தலைவர் மோகன்குமார். காங்கோரிங் சேலஞ்சஸ் அப்படின்னா சவாலை எப்படி ஜெயிக்கிறது. இன்னைக்கு சவால்கள் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா சார்? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா சார்? சேர்ல போகலாம். சவால் வந்து இருக்கும். இருக்கா இல்லையா? சவால் உங்களுக்குலாம் ஒரு சவால் இருக்கா இல்லையா? சார் எல்லா விஷயத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஒரு ஈவெண்ட் பண்ணணும், ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னா நிறைய சவால்கள் இருக்கும். சவால்கள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா விஷயத்திலும் சவால்கள் தான். இது எப்படின்னா தேங்க்யூ பாஸ்கர் சார். எவ்ரிடே பிகின்ஸ் வித் த சேலஞ்சஸ். சவால் தான். அந்த சவாலை எதிர்கொள்ளாம போயிட்டோம். ஆனா சவால்னு பார்க்காம விட்டுட்டீங்க, இல்ல சவால் எதிர்கொள்ளாத போயிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, இப்ப என் உடம்பு வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா எனக்கு தொப்பை விழுந்துடும். நல்லா சாப்பிடும். அப்போ ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ நடக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. நல்லது நடக்கணும், உடம்பு குறையணும்னா நான் என்ன பண்ணணும்? வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அப்ப இதெல்லாம் பண்ணும்போது வலிக்க தான் செய்யும். அப்ப சவால்கள் ஒண்ணு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த வலி இருக்கும். ஆனா அதை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னா. சரி சவால்லாம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னா,
சேலஞ்சஸ் எங்க வருது பாருங்க. நம்ம ஒவ்வொரு வயசுலயும் நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். எப்படிலாம் இருக்கலாம். பர்சனலா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம், மென்டலா இருக்கலாம், எமோஷனலா ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்குள்ள ஒரு சேலஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். சவால். அதாவது ஒரு பசங்க ஸ்கூல்ல அனுப்புறதுல இருந்து, பசங்கள வளர்க்கறதுல இருந்து, ஆபீஸ் போறதுல இருந்து, நமக்கு கீழே வேலை செய்யறவங்க ஹேண்டில் பண்றதுல இருந்து, எல்லா விஷயத்திலும் நமக்கு சவால்கள் இருந்துட்டு தான் இருக்கும். சரி, அந்த சவால் இருக்கிறதுல ஏன் அந்த சவால்கள் இருக்கு? அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, சவால்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, இது எதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 3 விஷயத்துல இருக்கும். நமக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும், விடாமுயற்சி ஏற்படுத்தும். சவாலை எதிர்கொண்டீங்க அப்படின்னா, சவாலை விட்டுட்டு போயிட்டா எதுவுமே கிடையாது. அடுத்து சொன்னாங்க, ஒரு முக்கியமான சில லைஃப் லெசனே சொல்லியிருக்கோம். இது எப்படி சொல்லணும்னா, ஒரு விஷயம், ஒரு இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போனோம். பஸ்ல போக மாட்டேன், இந்த பஸ்ல போக மாட்டேன். இந்த மாதிரி பஸ் தான் வருது எனக்கு, நான் ஏற மாட்டேன் அப்படின்னு ஃபேஸே பண்ணாம, பரவாயில்ல அப்படின்னு நீங்க அந்த ஒரு டவுன் பஸ்லயோ வர பஸ்ல ஏறி போயிட்டா அங்க ஒரு சில லைஃப் நமக்கு முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து, சரி இதை எப்படி சார் நான் வந்து என்னுடைய சவாலை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா, ரீடபிள் இல்லைன்னா நான் படிச்சிடுறேன். இந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் த சிச்சுவேஷன். இதுதான் நம்ம சிச்சுவேஷன், இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த், இதுதான் என்னால முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு, அடுத்ததாக நான் என்ன சொல்ல பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணி அதுக்கு பிளான் கொடுங்க. நம்ம வந்து இன்னைக்கு எதுவுமே நம்ம அம்பானி ஆக முடியல அப்படின்னு ஒரு, என்னால இத்தனை கோடி சம்பாதிக்கணும் இல்ல, நம்ம லெவல் என்ன, நம்மளால என்ன சம்பாதிக்க முடியும், அங்க இருந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு பிளானை நம்ம வந்து பிளான் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த பிளான்ல நம்மள வந்து பர்சிஸ்டா இருக்கணும், நிலைத்து இருக்கணும். நம்ம என்ன பிளான் பண்றோமோ இருக்கணும். உங்களுக்கு முடிஞ்சா அதுக்குண்டான சப்போர்ட்ஸ் நீங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம். மத்தவங்களுடைய சப்போர்ட் நீங்க எடுத்துட்டு, அந்த சப்போர்ட் பேஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் போகும்போது, அடிச்சுட்டு போகும்போது உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணி கொண்டாட வேண்டியதுதான், செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். இந்த விஷயங்கள் தான் ஈஸியா கான்கர் பண்ண சேலஞ்சை வந்து நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம். கடைசி அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சேலஞ்சஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், ரோட் பிளாக் கிடையாது. நல்லா தெரியும். சேலஞ்சஸ் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டோம், முடிஞ்சிருச்சு. ஆனா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபேஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாகிடும். சேலஞ்சஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏற்கனவே நான் சொன்னதுதான். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு போயிட்டானா அவன் 8th ஃபெயில். ஆனா படிச்சு முடிச்சு 8th பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அவன் 9th போயிட்டான். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அவனுக்கு ஈஸியா கஷ்டமா. அப்போ அன்னைக்கு அந்த சேலஞ்ச் அவன் ஃபேஸ் பண்ணதுனால அவன் 9th வந்துட்டான். சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாம இருந்தானா அவன் 8th தான் இருந்திருப்பான். அப்போ சேலஞ்சுன்றது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே தவிர ரோட் பிளாக் இல்லை அப்படின்றத நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 மே 2025 கேரக்டர் பில்டிங் அப்படின்னாங்க. கேரக்டர் பில்டிங்னா நம்ம கேரக்டரை எப்படிலாம் பெருசுப்படுத்துறது. கேரக்டர் பில்டிங்னு எனக்கு ஒரு வாசனை இருக்கும். when your character is lost everything is lostன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில எல்லாமே நீ இழந்த மாதிரி தான் அப்படின்னு. ஸோ கேரக்டர் பில்டிங்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஹானஸ்ட் இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொறுப்பெடுத்து நடத்தணும், மற்றவங்களை மதிக்கணும், தைரியமாவும் இருக்கணும். கோழை வந்து ஒரு கேரக்டர் பில்டிங்ல வரவே வராது. எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணணும், அந்த தைரியமும் நான் அந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு. அதோட தாண்டி செல்ஃப் டிசிப்ளின்ங்க. இது 5ல செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம கேரக்டர் எல்லாமே போச்சு. சரி, இந்த கேரக்டர் பில்டிங் மட்டும் இல்ல, அதில் செல்ஃப் டிசிப்ளின் தாண்டி கம்பேஷன் அப்படின்னா கருணை, அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க மேல நீங்க எப்படி அன்பு காட்டுறீங்களோ அதை பொறுத்து தான். சரி, எதுக்கு சார் கேரக்டர் பில்டிங் இருக்கணும், லைஃப்ல இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்றது நான் பார்க்கணும். ஒரு சில விஷயம் நான் பார்க்கலாம் இருக்கேன். முதல்ல விஷயம் என்னன்னா, அது வந்து கேரக்டர் பில்டிங் தான் ஒரு ட்ரஸ்ட் நமக்குள்ளார கிரியேட் ஆகும். நம்மளுடைய ஸ்ட்ராங் கேரக்டர் வந்து மத்தவங்க வந்து, நான் ஒரு நல்ல பழக்கத்தோட நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தேன்னா மத்தவங்களை வந்து என் மேல மதிப்பு வரும், பிளஸ் என் மேல நம்பிக்கை கிரியேட் ஆகும். இது 2 விஷயம் கேரக்டர் பில்டிங் இருந்துச்சுன்னா, நல்ல கேரக்டர் இருந்து அப்படின்னா. அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களை எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணும் நம்ம உங்களுக்குள்ளார. அதாவது விடாமுயற்சி, கிளாரிட்டி, உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுன்றாங்க உங்களுக்கு. உங்க கேரக்டரை மத்தவங்க எப்படி உங்களை பார்க்கணுன்றத வந்து ரெப்யூட்டேஷன் வந்து அதை ஷேப் பண்ணுதுன்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்போ ஒரு நல்ல கேரக்டர் இருக்கீங்களோ அது வந்து ஒரு லாங் டேர்ம் சக்சஸா இருக்கும் அப்படின்றாங்க. சரி, நான் எப்படி சார் கேரக்டர் பில்ட் பண்றது? இது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு 5 பாயிண்ட் இந்த இடத்துல ஷேர் பண்றோம். கேரக்டர் பில்டிங்ல நான் எப்படி பண்றது அப்படின்னா, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க. வேல்யூஸ்,
உங்க கோர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த தொடர்ந்து நல்ல விஷயத்த நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுவா இருக்கும். அடுத்ததாக ரெஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்குள்ளார கேள்விகள் கேட்டே இருங்க. நான் கரெக்டா இருக்கிறேனா, நான் வந்து நேர்மையா இருக்கிறேனா, இன்னும் ஏதாவது பெஸ்டா பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளார டெய்லி கேள்விகள் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க கேரக்டர் பில்டப் ஆகும். லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். உங்க தப்புக்குள்ளார நீங்க பண்ண சில விஷயங்கள் ஏதாவது தவறுகள் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப் போகும்போது அந்த தவறை பண்ணாம இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வளர்ச்சிக்கு அது நல்லா இருக்கும். கீ ப்ராமிசஸ். யாருக்காவது ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ப்ராமிஸ் அதை அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை ஃபினான்ஷியல்ல ரொம்ப ரொம்ப இது சொல்லுங்க. இந்த கமிட் பண்ண தர முடியல, ஃபோன் பண்ணி தர முடியலன்னு சொல்லுங்க. அங்க ஒரு நமக்கு ஒரு நம்ம மேல மதிப்பு இருக்கும். அப்போ தர முடியல, செய்ய முடியலன்னு ஒரு தகவல் நம்ம சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராமிசஸ் கேரக்டர் வந்து போயிடும். ஸோ அதோட ஒரு முக்கியமான விஷயம், உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய கேரக்டருக்கு என்ன மாதிரி கேரக்டர் இருக்காங்களோ அந்த நல்ல கேரக்டர் கூட நீங்க சேர்ந்திருந்தால் நல்லா இருக்கும். 5 பணம், அதாவது 5 பணக்காரனோட ஒருத்தர் இருக்கானா 6வது ஆளும் பணக்காரனா தான் இருக்கும். 5 நல்லவங்களோட இருக்கானா 6வது ஆள் நல்லவனா தான் இருக்கும். 5 கெட்டவங்களோட இருக்கானா 6வது ஆள் கெட்டவனா தான் இருக்கும். அப்ப அந்த 5 நல்ல கேரக்டர் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா 6வது ஆள் நாமளும் நல்ல கேரக்டர் இதுல தான் இருக்கும் அப்படின்றது சுச்சுவேஷன் உங்களுக்கு. முடிஞ்சாலும் மத்தவங்க ஹெல்ப் பண்ணுங்க சார். அதே உங்களுக்கு வந்து உங்களுடைய கேரக்டர் இருக்கும். நிறைய நம்ம ஜேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். பிளட் டொனேஷன், மற்ற ரீசென்ட்லி கூட ஒரு ட்ரெயினர் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்லாம் வருது. அவங்களால முடியல அப்படின்னு. அப்போ யாருக்கெல்லாம் என்னெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க கேரக்டர் பில்ட் ஆகும். இந்த செகண்ட் மே கீ டு சக்சஸ் ஒரு அருமையான ஒரு செஷன் எடுத்தாங்க உங்களுக்கு. கீ டு ஜெயிக்கணும்னா அவர் ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாரு. அதெல்லாம் நான் மெசேஜ் பண்ணேன். மக்களை கையாள கத்துக்கிட்டேன்னா ஜெயிச்சிடலாம் லைஃப்ல அப்படின்னு. மக்களை கையாள கத்துக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். எப்ப சார்? அவங்களுடைய மனசை புரிந்து வைத்துக் கொண்டால் மக்களை ஈஸியா கைவிடலாம். அதே மாதிரி பாராட்டுதல். ஒரு நல்ல விஷயம் நம்ம டீம்ல செஞ்சுட்டாங்க, ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை நீங்க பாராட்டுறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அங்கீகரிக்கணும். அதாவது ஒரு நம்ம டீம்ல ஒருத்தர் நல்லா பண்ணிட்டாருன்னு அப்படின்னா நம்ம வந்து தனியை கூப்பிட்டு பாராட்டுறது முக்கியம் இல்லை. அந்த டீமோட இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க வந்து நம்ம ஹானர் பண்ண அங்கீகரிச்சோம் அப்படின்னாவே நல்ல ஹேண்ட்லிங் ஜெயிச்சுலாம். ஸ்மைல், அதாவது புன்னகைன்றது என்னன்னா உண்மையான புன்னகையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேம்பட்டமா உள்ளுக்குள்ளார வந்து நம்ம அவங்கள பத்தி தப்பா நினைச்சு நம்ம ஸ்மைல் பண்றது கரெக்டா இருக்குது. அதுதான் சொல்றாங்க, ஒருபோதும் மாறு வேடம் போடணும், உண்மையாக நேர்மையாக இருங்கள். இந்த ஒரு விஷயம் தான் கீ டு சக்சஸ் ஜெயிச்சலாம் உங்களுக்கு. கீ டு சக்சஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, ஒரு மக்களை கையாளுதல்ல வசீகர ஆளுமை வளர்த்துக் கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளுங்கள், அங்கீகாரம் செய்யுங்கள், பாராட்டுதல் சொல்லுங்க. அடுத்ததாக நேத்தி எழிலர் செஷன் எடுத்தாரு. அது வந்து 3rd மே ஒர்க்கிங் பியாண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்தாரு. இப்ப இதுல என்ன அப்படின்னா அவர் அழகா கேட்டார், டியூட்டிஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. டியூட்டின்னா கொடுத்த வேலையை செய்யறது, ரெஸ்பான்சிபிலிட்டா அதை பொறுப்பு எடுத்து ஏதாவது எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் அது பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ டியூட்டி செய்யறவன் ஒர்க்கிங் பியாண்ட் இருக்காது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றவன் அவன் வேலையை விட அதிகமா செய்வான் அப்படின்றத இந்த இடத்துல ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, நான் ஒர்க்கிங் பியாண்ட் அப்படின்னா வேலை கொடுத்த வேலையை விட 1% எக்ஸ்ட்ரா. நான் லாஸ்ட் இதுல சொன்னேன் 1% எக்ஸ்ட்ரா எல்லாத்துலயுமே. எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் 1% எக்ஸ்ட்ரா பண்ணாவே ஒர்க்கிங் பியாண்ட் தான். எதெல்லாம் ஒர்க்கிங் பியாண்ட் நீங்க பண்ணீங்கன்னா, அதாவது இதுதான் எனக்கு வேலைன்னு இல்லாம இது பொறுப்பு, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா செய்வேன் அப்படின்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டே லேபர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வேலையை பொறுமையா செய்வாங்க. அதையே வந்து நம்ம கான்ட்ராக்டா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா செய்யற வேலையை 7 மணிக்கு வந்து 12 1 மணிக்கு முடிச்சுட்டு போயிடும். தட் இஸ் கால்ட் ஒர்க்கிங் பியாண்ட். அப்போ ஒர்க்கிங் பியாண்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஒரு பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஸ்ட்ராங் ரெசிஸ்டம், ஒரு விடாமுயற்சி நமக்குள்ள இருக்கும், நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். ஜெயிக்கணுன்றதுக்கு விளையாடுறதுனால ஒரு கான்செப்டை கிரியேட் ஆகும். ரெக்கக்னேஷன் அண்ட் ட்ரஸ்ட், இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரெக்கக்னேஷன் ட்ரஸ்ட் நம்பிக்கை ஏற்படுத்தும். நீங்க உங்க ஆபீஸ்ல நீங்க எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், உங்க கம்பெனி உங்களை எப்படி பார்க்கும் சார்? உங்க கஸ்டமர் 10 நாளைக்கு 10 நாள்ல தரன்ற பொருளை நீங்க 8 நாள்ல ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க மேல எப்படி நம்பிக்கைகள் வரும்? இதுதான் ஒர்க்கிங் பியாண்ட் அப்படின்றது. சரி, இது எப்படி சார் நான் சிறப்பாக திறம்பட பண்றது அப்படின்னா டேக் இனிஷியேட்டிவ் தான். எல்லாருமே வந்து அடுத்த ஸ்டெப் போக மாட்டாங்க. அதோட முக்கியமான விஷயம் பாருங்க, திங்க் லைக் ஏ ஓனர். எந்த ஒரு விஷயம், இப்ப நான் இன்னைக்கு செஷன் எடுக்கிறேன்னா இதுதான் என் செஷன், அவ்வளவுதான். நான் ஒரு ஓனர் லெவலில் தான் திங்க் பண்ணி நான் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அது திங்க் லைக் ஏ ஓனர். ஹெல்ப் அதர்ஸ்.
முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருங்க. அதுவும் ஒர்க்கிங் பியாண்ட் தான் உங்களுக்கு. இன்னோவேட் அப்படின்னா புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஒர்க்கிங் பியாண்ட் போலாம். லாஸ்டா இருப்பாங்க லேர்ன் கண்டினியூஸ்லி. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் நான் வாசிப்போம் யோசிப்போம் தாண்டி தொடர்ந்து புதிய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அழகா நீங்க இந்த இடத்துல ஜெயிச்சிடலாம். ஒர்க்கிங் பியாண்ட் பண்ணும்போது எந்த வேலை செய்தாலும் நீங்க பிசினஸ்ல இருந்தாலும் வேலைகள் செய்தாலும் எப்போ நீங்க செய்யறதோட 1% எக்ஸ்ட்ரா சரி நீங்க எக்ஸசைஸ் பண்ண போறீங்கன்னா 1% எக்ஸ்ட்ரா. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடக்கிறீங்கன்னா 1% எக்ஸ்ட்ரா நடந்து பாருங்க. உங்க லைஃப் வேற ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு அழகா ஒரு சொல்லுங்க லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் டு திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு இல்லாம நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன பேசும் அப்படின்றது கிரியேட் பண்ற போயிட்டு நீங்க ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அடைஞ்சிடலாம் சொல்லிக்கொண்டு இந்த 28 ஏப்ரல் 3 மே வரைக்கும் செஷன் எடுத்த வாசிப்போம் யோசிப்போம் என்ற ட்ரைனிங் எடுத்த ஜேசி வர்ஷா அவர்களுக்கும், கண்டிஷனிங் என்ற டாபிக் எடுத்த ஜேசி ரதீஷா அவர்களுக்கும், கான்கோரிங் சேலஞ்சஸ் என்ற தலைப்பில் எடுத்த ஜேசி மோகன்குமார் சார் அவர்களுக்கும், கேரக்டர் பில்டிங் என்ற டாபிக் ஜேசி பவித்ரா அவர்களுக்கும், T2 சக்சஸ் என்ற டாபிக் ஜேசி ரவி அவர்களுக்கும், ஒர்க்கிங் பியாண்ட் என்ற டாபிக் தலைப்பில் ஜேசி எழிலரசன் அவர்களுக்கும், நீங்க வந்து அந்த 1 மணி நேரம் எடுத்தது மட்டும் இல்லாம அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்லயும் எடுத்து உங்க நேரத்தை செலவழிச்சு ராணிபேட் பவர் சிட்டியுடைய லிவிங் எத்திக்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ராணிபேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் கமிட்டி சார்பாகவும் கிளை இயக்கத்தின் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாங்க. இந்த 8:15 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம் ராணிபேட் பவர் சிட்டி இதுல. நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க மட்டும் வரது இல்லாம உங்க ஃபேமிலியில யாராவது இருக்காங்க அவங்களுக்கு நீங்க நல்ல விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமுடைய லிங்க் ஆல்ரெடி நீங்க குரூப்ல இருப்பீங்க. இந்த லிங்கை திரும்ப அந்த குரூப்ல போடுறேன். அவங்களை ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ராணிபேட் பவர் சிட்டி தொடர்ந்து 8:15 9 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றிகளுடைய நன்றி. நன்றி ஜேசி செந்தில் முருகன் அவர்களே. வாசிப்போம் யோசிப்போம் என்று தொடங்கி பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் ஒருவருடைய இறப்பு வந்து ஒரு சாதனையாளராக இருக்க வேண்டும் என்று ஐயா அப்துல் கலாம் அவருடைய சிந்தனைகளை நினைவுபடுத்தி கடந்த ஒரு வாரமாக பயிற்சியாளர்கள் வழங்கிய தொகுப்பினை எளிய தமிழில் அருமையாக வழங்கியுள்ளீர்கள். நன்றி தங்களுக்கு. தற்போது பார்வையாளர்களுக்கான கருத்து பரிமாற்றம் நேரம். பயிற்சியாளருடன் தங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இந்த நிகழ்வினை பற்றிய எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஒலிப்பானை திறந்து பேசலாம். வாருங்கள், கலந்துரையாடலாம். Thank you, Tirupur Sundari madam. Chat வந்திருக்கீங்க. I think this is the first time Tirupur Sundari madam வந்திருக்கீங்க. Yes sir. Mr. Bhaskar sir அவர்தான் இப்போ லிங்க் கொடுத்திருந்தாரு, அதனால ஜாயின் பண்ணிருந்தேன் சார். Thank you so much. Thank you very much madam. ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப எஃபெக்டிவா ஒரு இன்சைட்டோட, ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு என்ன தப்பு பண்றோம் நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கோம். எங்க மிஸ் பண்றோன்றது தெரியறது இல்ல சில காலங்கள்ல. ஏன்னா வேகத்தோட அதான் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு மேடம். நம்மள எப்படி ரீஃபைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன ஒரு டூல்ஸ் மாதிரி இருக்கு. Thank you sir. Thank you very much madam. தொடர்ந்து வாங்க. கிரி சார் நீங்க பேசலாம். நன்றி திருப்பதி சுந்தரி அவர்களே. ஹலோ, வேறு பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கலாம். வேற யாராவது? சார் கிரி சார் பேசுங்க சார். கிரி சார் வணக்கம் சார். எப்பவுமே வாரத்துல பார்க்கும்போது இந்த 8:15 சில நேரம் டிராவலிங்ல இருக்கும்போது சரியா அட்டன் பண்ண முடியாது. சில நேரம் அன்மியூட் பண்ண முடியாது. அப்படியே போயிட்டே இருக்கும். இத பத்தி பேசுறவங்களுடைய வாய்ஸே கேட்க முடியாது. அந்த மாதிரியான சில நேரத்துல சவுண்ட் வைக்க முடியாது. அதெல்லாம் எப்ப நமக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வீக் எண்ட்ல வந்து நீங்க அந்த ஒரு படம் எவ்வளவு எடுக்கிறாங்களோ அதை எடிட் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். அது ஃபுல்லா நீங்க அந்த எடிட் பண்ணி நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரையும் நீங்க வந்து ஒரு மிஞ்சிடுறீங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து நீங்க கொடுக்கும்போது அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கடைசியா ஒரு ஸ்லைடு போடுறீங்க, அந்த இடத்துல வந்து அந்த அவங்களுடைய
ஃபோன் நம்பரும் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு டவுட் கேட்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு சார் ஸ்பீக்கரோட. அது முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க சார். சார் அப்ப உங்களுக்கு நன்றி அந்த சார். ஃபுட் வேணுன்ற ஸ்பீக்கர் நம்பர் நாங்க கொடுத்துறோம் சார். அது காமன்ல போட்டு அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு வேணுன்றவங்களுடைய நம்பர் அந்த செஷன் நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க சார். கிரி சார், தங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சார் இருங்க இன்றைய சார், ஏழுமலை ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் முடிச்சிருக்கோம். ஏழுமலை, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஏழுமலை. தேங்க்யூ சார். ஐபிஎஸ்ஆர்பி ஏழுமலை பேசுறேன். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். இடையில 2-3 நாள் எனக்கு லிங்க் அனுப்பியிருந்தாங்க. பட் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. சரி, சண்டே ஆக்சுவலா ஒரு 8:12க்கு தான் திடீர்னு பார்க்க முடிஞ்சது இந்த லிங்க்கை. சரி, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால இம்மீடியட்டா உள்ள வந்தேன். ஒரு 6 ட்ரைனிங் செஷனை வந்து ஒரே நேரத்துல அட்டெண்ட் பண்ண மாதிரியான ஒரு சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? Yes, கேக்குது சார், சொல்லுங்க. தேங்க்யூ சார். செந்தில் முருகன் சார் வந்து எனக்கு ஒரு 6 செஷனை வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஒவ்வொரு செஷன்லயும் ஒரு நிறைய இன்டெக்ஸ் சார். எனக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, வாசிப்போம் யோசிப்போம்னா நம்ம படிப்பு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதை நம்ம வசிக்கணும். ஏன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும் அப்படின்றதையும், ஒவ்வொரு கண்டிஷனே இல்லைனாக்கா நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லும் நிறைய விஷயங்கள்ல வந்து நான் இன்னைக்கு இன்டேக்கா எடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியோட பர்சிவரன்ஸ் தொடர்ந்து. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து தயங்குவாங்க, கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ட்டு. பட் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் இனிமே வந்து என்னுடைய பசங்களை வந்து அட்டன் பண்ண சொல்லலான்னு இருக்கேன் சார். ஏன்னா ஜென்ரலா வந்து இந்த மாதிரி செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹெசிடேஷன் இருக்கும். சரி, ஜூம் தானே, எப்படி அட்டன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்க அந்த மாதிரி அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஓப்பனிங்லயோ க்ளோசிங் அது மாதிரிலாம் எதுவும் இல்லாம டைரக்டா செஷனுக்குள்ள போனது, இன்ட்ரடக்ஷன் ஈவன் பைலட்டே அவரே வந்து அவருடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். அடுத்து நம்ம என் சைடில் இருக்கிற என்னுடைய பசங்களாகட்டும், எங்க தங்கச்சியோட பசங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் அட்டன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஏழுமலை சார். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்ற தங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பயிற்சியாளர் ஜேசி செந்தில் முருகன் அவர்கள் இந்த நிகழ்வினை பற்றிய கருத்துக்களை வழங்குவார். தேங்க்யூ வெரி மச் சார். ஐ திங்க் வீக் ரெண்டோடனே எனக்கு ஒரு 3 வாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. இது எப்படி நான் ட்ரைனிங் அட்டன் பண்றதை தாண்டி அந்த விஷயத்த நான் திரும்பவும் ரீகால் பண்ணி நான் இங்க டெலிவரி கொடுக்கும்போது எனக்கு நிறைய லேர்னிங் இருக்கு. அதுலயும் இன்னைக்கு சண்டே, அதுலயும் இன்னைக்கு இங்க ஒரு 11 பேர் இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ராணிப்பேட் பவர் சிட்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஜேசிஎஸ்ல ஜாயின் பண்ணது ராணிப்பேட் பவர் சிட்டி. இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் இங்க இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து ராணிப்பேட் பவர் சிட்டி தான். அந்த இடத்துல இருந்து எனக்கு இன்னும் ஸ்டில் என்ன கமிட்டியில வச்சிருந்து என்னோட டிஸ்கஸ் பண்ணி என்னையும் வீக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷனோட வந்து பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கவங்கள நான் திரும்ப கேட்டதான் உங்க வேண்டுகோள் அழகான ஐபிஎஸ்ஆர்பி ஏழுமலை சார் சொன்னாரு, என் பசங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்ட்டு. சார் அந்த குரூப் லிங்க் நான் சேட்ல போட்டிருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ஷார்ப்பா 8 மணிக்கு லிங்க் வந்துடும். யாரும் எடுக்கலாம், அந்த செஷன் வந்துடும். 8:15 மணிக்கு செஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளார வந்தீங்கன்னா இமீடியட்டா செஷன் வரும். 8 மேக்ஸிமம் 9 o'clock மேல எங்க ஜூம் ரன் ஆகாது, நான் நிறைய இடத்துல சொல்றேன். ஸோ எல்லாரும் இங்க இருக்கிறவங்களும் அட்லீஸ்ட் ஒருத்தர் நீங்க ரெஃபர் பண்ணி வந்து அட்டன் பண்ணி வச்சீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் எடுத்துட்டு போய் அவங்க லைஃப்ல சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்றத என்ன கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் சார். ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து சிறப்பா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய கருத்துரைக்கு நன்றி ஜேசி செந்தில் முருகன் சார். இன்றைய வார நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பார்வையாளர்களும் மிகவும் சிறப்பாக இந்த பயிற்சியை அனுபவித்திருப்பார்கள் என்று இந்த கருத்துக்களை ஏற்று அவருடைய கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். நன்றியுரை வீக் ரன் டவுன் என்ற தலைப்பில் கடந்த ஒரு வாரமாக 6 பயிற்சியாளர்களால் வழங்கப்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகளை பற்றிய அந்த பயிற்சி தொகுப்பினை மிகவும் அருமையாகவும் எளிமையாகவும் ஒரு ஏபிசின்னு சொல்லுவாங்க, ஆப்பிள், இந்த பைனாப்பிள், இந்த மாதிரி ஒரு கேரட்லாம் போட்டு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, பீட்ரூட்லாம் போட்டு அந்த மாதிரி ஜூஸ் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜூஸ்ன்னு சொல்லலாம். அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு எடிட் பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வந்து இன்னைக்கு அருமையாக கொடுத்துருக்குறீங்க. எங்களுடைய பயிற்சி நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி.
மற்றும் மேலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அவங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் பிக்னிக் போயிருப்பாங்க, சினிமா போயிருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு கருத்து நம்ம வந்து வாழ்க்கைக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு 10 பேர் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு இந்த நிகழ்வு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்கள் கலந்து கொண்ட அந்த அனைத்து பார்வையாளர்கள் ஜேசிக்கள் மற்றும் நான் ஜேசிக்கும் கலந்து கொண்ட பார்வையாளர்களுக்கும் தேசிய கிளை இயக்கத்தின் ராணிப்பேட்டை கிளை இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக ஜேசிஐ இந்தியா ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் வீக் ரன்டவுன் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் hereby adjourned. Thank you.